வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். டாக்டர் மு. வரதராசனோட இலக்கிய திறன் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற புத்தகத்திலிருந்து ஒரு சூப்பரான ஐடியாவை தான் பார்க்க போறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்காம். அது என்ன வழிகள்? வாங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு பார்வையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்தர் ஒரு செம்மையான உதாரணம் தர்றாரு. இப்போ ஒரு பெரிய கூட்டத்தை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சயின்ஸ் என்ன சொல்லும்? சுமாரா ஒரு 40,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு கணக்கு சொல்லும். ஆனா இதே விஷயத்த கலை எப்படி சொல்லும் தெரியுமா? எல் போட்டா கூட கீழே விழாது, அப்படி ஒரு கூட்டம்னு சொல்லும். பாத்தீங்களா? ஒன்னு வெறும் நம்பரை சொல்லுது, இன்னொன்னு அந்த கூட்டத்தோட முழு அனுபவத்தையும் அந்த நெருக்கத்தையும் நமக்குள்ள கொண்டு வருது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கண்ணோட்டங்களையும் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கலாம். முதல்ல அறிவியல், அப்புறம் கலை. இந்த வித்தியாசத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க வாங்க இமயமலைக்கு போலாம். சயின்ஸ் கிட்ட கேட்டா அது கடல் மட்டத்திலிருந்து 29,141 அடி உயரம் அப்படின்னு ரொம்ப துல்லியமா அளந்து சொல்லும். ஆனா இதே பாரதியார் மாதிரி ஒரு கவிஞர்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? விண்ணை இடிக்கும் தலை இமயம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மாண்டத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க இல்லையா? சரி, வாங்க முதல்ல அறிவியலோட உலகத்துக்குள்ள நுழைஞ்சி அதை ஆத்தர் எப்படி பார்க்கறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். புத்தகத்தின்படி அறிவியலோட அடிப்படை நோக்கமே ரொம்ப சிம்பிள். அது உள்ளதை உள்ளவாறு அறிவிப்பது. அதாவது எந்தவிதமான கற்பனையும் சொந்த உணர்ச்சியும் கலக்காம உண்மை என்னவோ அதை அப்படியே ரிப்போர்ட் பண்றதுதான் அதோட வேலை. அப்போ இந்த அறிவியல் மனப்பான்மை எப்படி இருக்கும்? அது புறவயமானது. அதாவது ஒருத்தரோட விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அங்க இடமே இல்ல. அடுத்து அது ஒரு விஷயத்த சின்ன சின்னதா பிரிச்சு அனலைஸ் பண்ணும். எதுலயும் ஒரு பற்று இல்லாம அளவுகளையும் வரையறைகளையும் மட்டும்தான் நம்பும். இந்த அறிவியல் அணுகுமுறைய ஆத்தர் ஒரு சூப்பரான உருவகத்தோட சொல்றாரு. அறிவியல்ங்கிறது தரையில நல்லா காலை ஊன்றி நடக்கிற மாதிரியாம். அதாவது ரொம்ப ஸ்டெடியா ஒரு பேஸ்மெண்டோட ஒரு சிஸ்டமேட்டிக்கா போற ஒரு பயணம். இப்போ காயினோட அடுத்த பக்கத்தை திருப்புவோம். கலையோட உலகம் அது எப்படி இருக்கும்? சயின்ஸ் மாதிரி இல்லாம கலையோட நோக்கம் டோட்டலா வேற. அது உள்ளதை உணர்ந்தவாறு உணர்த்துவது. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபேக்ட்ஸை அப்படியே சொல்றதை விட அந்த ஃபேக்ட்ஸ் நமக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகளை அனுபவங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்றதுதான் கலையோட வேலை. கலையோட அனுபவங்கிறது ரொம்பவே பர்சனல். அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பார்வை, அவங்களோட உணர்ச்சிகளை பொறுத்தது. அது நம்மள வெறும் ஆடியன்ஸா உட்கார வைக்காது, நம்மளையும் அதுக்குள்ள இழுத்துக்கும். அதோட மொழி லாஜிக் கிடையாது, ஃபீலிங்ஸ் தான். இங்கேயும் ஆத்தர் ஒரு அட்டகாசமான உருவகத்தை பயன்படுத்துறாரு. சயின்ஸ் தரையில நடக்கிறதுனா கலைங்கிறது தாவி பறக்கிற மாதிரியா. இது வெறும் நடக்கிறத பத்தினது இல்ல, பறக்கிறத பத்தினது. இது நமக்கு டோட்டலா வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ, ஒரு உயரத்தை கொடுக்குது. ஓகே, இப்போ நமக்கு சயின்ஸ்னா என்ன, கலைனா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த வித்தியாசம் ஏன் இவ்ளோ முக்கியம்? இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆக போகுது? இங்கேதான் ஆத்தர் நமக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை தர்றாரு. யோசிச்சு பாருங்க, அறிவும் உணர்ச்சியும் பேலன்ஸ்டா இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆத்தர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நிலைகளை ரொம்ப பளிச்சுன்னு சொல்றாரு. ஒருத்தர்கிட்ட வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கு, உணர்ச்சியே இல்லைன்னா அவங்க ஒரு மிஷின் மாதிரி ஆயிடுவாங்க. இதுவே ஒருத்தர்கிட்ட வெறும் உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு, அறிவு இல்லைன்னா அவங்க ஒரு விலங்கு மாதிரி ஆயிடுவாங்க. அறிவையும் மனித பண்பையும் பேலன்ஸ் பண்ணணுங்கிற இந்த ஐடியா ஒன்னும் புதுசில்ல. நம்ம திருவள்ளுவரே இதை எப்பவோ சொல்லிட்டாரு. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அதாவது உங்க அறிவு அறம் மாதிரி ஷார்ப்பா இருந்தாலும் சரி, மக்களுக்கான பண்பு இல்லைன்னா நீங்க ஒரு மரக்கட்டைக்கு சமம்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த இம்பேலன்ஸான லைஃப் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க ஒரு நிஜ வாழ்க்கையில நடந்த உதாரணத்தையே பார்க்கலாம். ஜான் ஸ்டூவர்ட் மில்னு ஒரு பெரிய தத்துவஞானி. அவரோட சின்ன வயசுல வாழ்க்கை முழுக்க வெறும் படிப்பு அறிவுன்னு போனதால பயங்கரமா மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாரு. அப்போ அந்த மன அழுத்தத்திலிருந்து அவர் எப்படி வெளியே வந்தாரு தெரியுமா? அவரே சொல்றாரு, என் மனசுக்கு வேர்ட்ஸ்வர்த்தோட கவிதைகள் தான் மருந்தா இருந்துச்சுன்னு. பாருங்க, வெறும் லாஜிக் எடுத்து போட்ட மன ஆரோக்கியத்தை கலை தான் திரும்பவும் சரி பண்ணிருக்கு. அப்போ இம்பேலன்ஸ் தான் பிரச்சனைனா சொல்யூஷன் என்ன? ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறது தான் தீர்வுன்னு ஆத்தர் சொல்றாரு. இங்கதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரும். ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அறிவியலும் கலையும் ஒன்னா சேரணும். நமக்கு தரையில உறுதியா நடக்கிற சயின்ஸும் தேவை, வானத்துல உயரப் பறக்கிற கலையும் தேவை. இந்த ஐடியாவை இன்னும் வலுவா சொல்றதுக்கு மேத்யூ அர்னால்டுங்கிற ஒருத்தரோட மேற்கோள ஆத்தர் குறிப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு ஆறுதல் தர்றதுக்கும் நம்மள தாங்கி பிடிக்கிறதுக்கும் மனுஷங்க கவிதையை நோக்கி தான் போவாங்க. கவிதை இல்லாம நம்ம அறிவியல் முழுமையடையாததா தான் தெரியும். எவ்வளவு உண்மையா இருக்கு இல்லையா? அப்போ இந்த பெரிய சிந்தனையாளர்கள்லாம் சொல்றத வச்சு பார்த்தா கடைசியில நம்மளை இயக்குறது எது?
நம்மளோட உணர்ச்சிகள் தான். அதனால தான் கலைய வச்சு அந்த உணர்ச்சிகளை அழகா பண்புபடுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறுது. சரி, இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில அறிவும் உணர்ச்சியும், அதாவது சயின்ஸும் கலையும் சரியான பேலன்ஸ்ல இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.